இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக எல்ஜிபி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஃபைசல் உட்பட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு உரையை நிகழ்த்த உள்ளேன். இன்று உலக அளவே நாம் பார்த்தோம் சொன்னால் முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக சித்தரிக்கப்படுறோம். குறிப்பாக சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன் இந்தியாவில் மட்டும்தானே ஆர்எஸ்எஸ் இருக்குது, பாகிஸ்தான்லேயே ஆர்எஸ்எஸ் இருக்கா, ஆப்கானிஸ்தானில் இருக்கா, அல்லது அரபு நாடுகளில் சிரியாவில் இருக்கா, லெபனானில் இருக்கா, சவுதியில் இருக்கா, ஆனால் அங்கெல்லாம் கூட மிகப்பெரிய அளவுக்கு குண்டுவெடிப்புகள் எல்லாம் நடக்குது. இது ஏன்? அப்போது ஆர்எஸ்எஸ் தான் காரணம் இந்த தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு இல்லை. அவர்கள் இந்த மனித சமூகத்தோடு ஒன்றி வாழ முடியாத ஒரு நபர்களாக பொது சமூகத்தால் நாம் சித்தரிக்கப்பட்டு வருகின்றோம். இதைத்தான் நாம் தகர்ந்தெடுக்க வேண்டும், இதைத்தான் நாம் தகர்ந்து எறிய வேண்டும். குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் முதல் உலகப் போர் உருவானது ஒரு முஸ்லீம்களால் உருவானதா? இல்லை, அது ஒரு கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்ட போர் தான் முதல் உலகப் போர். செர்பியா நாட்டினுடைய ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசர் செர்பியா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்கின்றார். அப்பொழுது செர்பியா நாட்டினுடைய புரட்சி படை ஆஸ்திரியா நாட்டினுடைய இளவரசரை கொன்று குவித்து விட்டது, துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டது. அந்த இளவரசர்